This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் ஆர்பிஐயின் அறிவுறுத்தலின்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் ஆர்பிஐ கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். விவசாய கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே வந்து அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து டிஎம்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். தாவேக்கா தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிருக்கு 2500 உரிமை தொகை பெண்கள் முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்ற ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய பரிசீலனை செய்யப்படுகிறது என்று பேசியுள்ளார் அமைச்சர் மரிய வில்சன். தாவேகா ஆட்சியில் ஆர்பிஐயின் அறிவுறுத்தலின்படி விவசாய கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் ஆர்பிஐயின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.